அன்பான சகோதரிகளே, தேவன் ஒவ்வொரு பெண்ணையும் மிகவும் அழகாகவும் மதிப்புமிக்கவராகவும் படைத்திருக்கிறார். உலகம் ஒரு பெண்ணின் மதிப்பை அவள் தோற்றத்தாலும் பணத்தாலும் சமூக நிலைமையாலும் அளக்கலாம். ஆனால் தேவன் ஒரு பெண்ணின் மதிப்பை அவள் இருதயத்தாலும் அவள் நடத்தையாலும் அவள் தம்மோடு நடக்கும் உண்மையான உறவாலும் அளக்கிறார். பேதுரு எழுதிய முதல் நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி தேவனுக்கு முன்பாக மிகவும் விலை உயர்ந்தது என்று கூறப்படுகிறது. அதாவது, ஒரு கிறிஸ்துவ பெண்ணின் உண்மையான அழகு வெளியில இல்லை, உள்ளத்தில் இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவ பெண்ணின் வாழ்க்கையில் இருக்கக்கூடாத 3 விஷயங்கள் உள்ளன. அதே நேரத்தில் தினமும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயங்களும் உள்ளன. இந்த 6 உண்மைகளை கடைபிடித்தால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை மட்டுமல்ல, அவள் குடும்பம், பிள்ளைகள், எதிர்காலம், சாட்சியம் அனைத்தும் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கும். முதலில், ஒரு கிறிஸ்துவ பெண்ணின் வாழ்க்கையில் இருக்கக்கூடாத முதல் விஷயம் வதந்தி மற்றும் பிறரை பற்றிய தேவையற்ற பேச்சு. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெண்ணின் வார்த்தைகள் ஒரு வீட்டை கட்டவும் முடியும், உடைக்கவும் முடியும். சில நேரங்களில் நாம் உண்மை என்று நினைத்து பேசும் வார்த்தைகள் மற்றவர்களின் இதயத்தை காயப்படுத்தி விடலாம். தேவனுக்கு பிரியமான பெண் எல்லாவற்றையும் பேச வேண்டியதில்லை என்பதை அறிந்திருப்பாள். அவள் வார்த்தைகள் குணப்படுத்தும், ஆறுதல் அளிக்கும், சமாதானத்தை உண்டாக்கும். 2வது, பொறாமை ஒரு கிறிஸ்துவ பெண்ணின் உள்ளத்தில் இடம்பெறக்கூடாது. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து, அவளுக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு ஏன் இல்லை என்று கேட்கும் மனம் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும். யாக்கோபு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், பொறாமை இருக்கும் இடத்தில் குழப்பமும் எல்லாவிதமான தீமையும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் ஒவ்வொருவருக்கும் தனித்த திட்டம் வைத்திருக்கிறார். மற்றவர்களின் ஆசீர்வாதம் உன் ஆசீர்வாதத்தை தடுக்காது. தேவன் உனக்கானதை சரியான நேரத்தில் தருவார். 3வது, தேவனை விட உலகத்தை அதிகமாக நேசிக்கும் மனம் இருக்கக்கூடாது. மனிதர்கள் என்ன சொல்வார்கள், சமூக ஊடகங்களில் என்ன தோன்றுகிறது, யார் என்ன நினைப்பார்கள் என்ற கவலைகள் தேவனுடைய சத்தத்தை மங்கச் செய்கின்றன. ஒரு கிறிஸ்துவ பெண்ணின் அடையாளம் உலகத்தில் இல்லை, கிறிஸ்துவில் இருக்கிறது. தேவனை விட்டு விலகும் வாழ்க்கை வெளியில் அழகாக தோன்றலாம், ஆனால் உள்ளத்தில் வெறுமையை உண்டாக்கும். இப்பொழுது தினமும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது, தினமும் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது மதச்சடங்கு அல்ல, அது உயிரோடு இருக்கும் உறவு. ஒரு மகள் தன் தந்தையிடம் பேசுவது போல ஒரு கிறிஸ்துவ பெண் தன் பரலோக தந்தையிடம் பேச வேண்டும். சந்தோஷத்தில் இருந்தாலும் கண்ணீரில் இருந்தாலும் பதில் தெரியாமல் இருந்தாலும் ஜெபத்தை விடக்கூடாது. ஜெபிக்கும் பெண் உடைந்து போக மாட்டாள், தேவனால் தாங்கப்படுவாள். 2வது, தினமும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும். சங்கீதம் 119 அதிகாரம் 105ஆம் வசனத்தில், உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு விளக்கும், என் பாதைக்கு ஒளியுமாயிருக்கிறது என்று கூறப்படுகிறது. பல குரல்கள் உலகத்தில் இருக்கின்றன, ஆனால் உண்மையான வழிநடத்துதல் தேவனுடைய வார்த்தையிலிருந்தே வருகிறது. வசனம் உள்ளத்தை சுத்தப்படுத்தும், சிந்தனையை திருத்தும், முடிவுகளை தெளிவாக்கும். 3வது, தினமும் அன்பிலும் தாழ்மையிலும் நடக்க வேண்டும். குடும்பத்தில், பணியிடத்தில், உறவுகளில் யாராவது தவறாக நடந்து கொண்டாலும் ஒரு கிறிஸ்துவ பெண் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும். உடனே கோபப்படாமல், பதிலடி கொடுக்காமல் தேவனின் கிருபையோடு நடக்க வேண்டும். மன்னிக்க தெரிந்த பெண், அமைதியை காக்க தெரிந்த பெண் தேவனுடைய பலத்தை வெளிப்படுத்துகிறாள். அன்பான சகோதரியே, உன் வாழ்க்கை மிகவும் மதிப்புமிக்கது. நீ சாதாரண பெண் அல்ல, நீ தேவனுடைய மகள். உன் கண்ணீர் தேவனுக்கு தெரியும், உன் போராட்டங்கள் அவருக்கு தெரியும், உன் அமைதியான ஜெபங்கள் பரலோகத்தில் கேட்கப்படுகின்றன. ஆகவே வதந்தியை தவிர, பொறாமையை விட்டுவிடு. உலகத்தின் குரலை விட தேவனின் குரலை கேள். தினமும் ஜெபி, தினமும் வசனம் வாசி, தினமும் அன்பிலும் தாழ்மையிலும் நட. இந்த 6 உண்மைகளை வாழ்க்கையில் கடைபிடித்தால் தேவன் உன் உள்ளத்தை பலப்படுத்துவார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் வாழ்க்கையை பலருக்கு சாட்சியாக மாற்றுவார். ஜீசஸ் கிரைஸ்ட் உன்னோடு இருக்கிறார். அவரை நம்பு, அவரோடு நட. அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென்.